சிவகங்கை தொகுதி வேட்பாளர் நியமனம் குறித்து சுதர்சன நாச்சியப்பன் கூறிய கருத்துக்கள் ஒன்றும் வேதவாக்கு அல்ல என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி 9 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. புதுச்சேரி உள்ளிட்ட 10 தொகுதிகளுக்கான பட்டியலில் சிவகங்கை தொகுதி தவிர்த்து 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று சிவகங்கை தொகுதி வேட்பாளராக கார்த்திக் சிதம்பரம் அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் நேற்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் முன்னாள் MP சுதர்சன் நாச்சியப்பன், கார்த்திக் சிதம்பரம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், சிதம்பரம் குடும்பம் சிவகங்கை தொகுதி மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்றும் கூறினார். மேலும் சிதம்பரம் குடும்பத்தை தொகுதி மக்கள் வெறுக்கின்றனர் என்றும் சுதர்சன நாச்சியப்பன் கூறியிருந்தார். எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச மட்டும் மக்கள் வெறுக்கிறாங்க அந்த குடும்பத்தை. ஏன்னா அந்த குடும்பம் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு எந்த நன்மையும் செய்யாமல் அவங்களே பல நாடுகளில் கொண்டு போய் சொத்துக்களை சேர்த்துருக்காங்க. ஒரு குற்றவாளி. நாளைய தினம் நீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைய தினத்தில் அவர் நீதிமன்றத்தில் நிற்கணும். இந்த நேரத்தில் நாமினேஷனுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு நமக்கு டேமேஜ் ஆக போகுது காங்கிரஸ் கட்சிக்கு அப்படிங்கிறது ஒரு மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்நிலையில் இன்று சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி வேட்பாளர்கள் குறித்து தேசிய தலைமை எடுத்த முடிவை தலைவணங்கி ஏற்க வேண்டுமே தவிர எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என்று கூறினார். கட்சியினுடைய அகில இந்திய தலைமை ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. உடனே அந்த முடிவை ஏற்றுக்கொள்வதுதான் சிறந்ததே ஒழிய முடிவிற்கு மாறாக பேசுவது என்பது ஒரு தலைவர் செய்கிற காரியம் அல்ல. ஆனால் நாச்சியப்பன் அவர்களுக்கு கட்சியினுடைய தலைமையோடு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. எனவே தன்னுடைய கருத்துக்களை கட்சி தலைமையிடம் அவர் சொல்லலாம். இதற்கு எதிராக நாம் பேசினால் இது கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக பேசுகிறோமா, கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக பேசுகிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டும். வருத்தம் இருக்கும். நான் வருத்தத்தை குறைச்சி சொல்லல. ஆனால் வருத்தத்தை வெளிப்படுத்துகிற விதம் தவறான விதம். தொடர்ந்து பேசிய அழகிரி, கடந்த தேர்தலில் பணப்பட்டுவாடாவை கட்டுப்படுத்த தேர்தல் ஆணையம் தவறிவிட்டதாகவும், இந்த தேர்தலிலும் அதேபோல் நடந்துவிடக் கூடாது என்றும் கூறினார்.